நமஸ்காரம். நிஷா ஹியர் ஃப்ரம் அறிந்ததும் அறியாது. இன்னைக்கு பகவத்கீதா சாப்டர் 1 4, 5, 6 இந்த 3 ஸ்லோகா சொல்ல போகிறேன். அண்ட் அதோட சின்ன மீனிங். முதல்ல ஸ்லோகா என்னன்னு பார்த்துடலாம். அத்ர சூரமஹேஸ்வாசா பீமார்ஜுன சமாயுதி யுயுதானோ விராடಶ್ಚ द्रुपदश्च महारथः दृष्टकेतुश्चेकितानः काशीराजश्च वीर्यवान् पुरुजित् कुन्तिभोजश्च शौब्यश्च नरपुङ्गवः युधामन्युस्य विक्रान्त उत्तमौजाश्च वीर्यवान् सौभद्रो द्रौपदेयाश्च सर्व एव महारथाः. जय श्री कृष्णा. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, துரியோதனன் வந்து இந்த ஸ்டேஜ், அதாவது வார் பண்ணலாம், நான் தான் வின் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி வார் ஃபீல்டு, பேட்டில் ஃபீல்டு வரைக்கும் வந்துடுறாங்க. அங்க வந்து பாண்டவ சைன்யம் பார்த்ததும் அவனுக்கு வந்து ரொம்ப பயம் வந்துடுறது. ஆஹா, இவ்வளோ பெரிய சைன்யம், நம்ம இவ்வளோ பேர் திரட்ட முடியும், 7 அக்ரோனி சேனை பாண்டவர்களால திரட்ட முடியும் நான் நினைச்சு கூட பார்க்கலையே, இவ்வளோ பெரிய கும்பல் வந்துடுதே, இது வந்து எங்களால வின் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த பயம் வந்துடுறது. அந்த பயத்தை இது பண்ணுறதுக்காக துரோணாச்சாரியர்கிட்ட போறாரு. அதுதான் ப்ரீவியஸ் ஸ்லோகால பார்த்தோம் இல்லையா. துரோணாச்சாரியர்கிட்ட போய் பேசுறாரு. இப்போ என்ன ஃபர்ஸ்ட் சொல்றாருன்னா, நம்ம பாண்டவ சைன்யர் பாருங்க துரோணரே, எத்தனை மகாரதர்கள் இருக்கிறாரு, ஒவ்வொருத்தரும் வந்து 10,000 பேரை கொலை பண்ணுவாங்க மீன்ஸ் they are able to win 10,000 people at a time. அவ்வளோ பவர்ஃபுல் மகாரதாஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் பீப்புள் அந்த சைடில் இருக்காங்க. இந்த 3 ஸ்லோகம் மூலமா துரியோதனன் என்ன சொல்றாருன்னா, யார் யார் மகாரதர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தரோட பேரும் பார்க்கலாமா. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா நம்மளோட ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி ரெண்டுமே கத்துக்கலாம். எந்தெந்த ஊர் இருந்தது, எந்தெந்த ஊருக்கு யார் யார் ராஜாக்கள் இருந்தாங்க இல்லையா. நம்ம இப்பதான் நமக்கு கண்ட்ரிஸ் வந்து கூகுள் மேப்லயோ இல்லை ஒரு நார்மல் கேன்வஸ் பேப்பர் மேப்லயோ நமக்கு வந்து தெரிஞ்சு போறது, வேர்ல்டு மேப் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போறது என்னென்ன கண்ட்ரி இருக்கு அப்படின்னு. ஆனா இப்போ இந்த பகவத்கீதால வந்து ஒவ்வொரு கண்ட்ரியோட ராஜாக்களோட பேர் சொல்லிட்டே வராங்க. இது நீங்க வந்து டைம் கிடைக்கும்போ இது எந்த ஊர் ராஜா அப்படின்னு வந்து எனக்கு வந்து பார்த்து சொல்லுங்க. எனக்கு தெரியும், பட் நீங்களும் பார்த்து சொல்லுங்க. பிகாஸ் we will understand our history better. சரியா? யார் யார் ராஜாக்கள் வந்திருந்தாங்க, இப்ப மகாரதர்கள் வந்திருக்காருங்கன்னு இப்ப பார்க்கலாம். யுயுதானன், விராடன், துருபதன், திருஷ்டகேது, சேகிதான், காஷிராஜன், புருஜித், குந்திபோஜ மகாராஜா, ஷைபியன், அப்புறம் யுதாமன்யு, அப்புறம் திரௌபதியோட குழந்தைங்க, சுபத்ரா குழந்தைங்க, உத்தமௌஜன், இவங்க எல்லாம் பாருங்க. ஒவ்வொருத்தரோட பேரும் ஸ்ட்ரெஸ் பண்ணி துரியோதனன் சொல்றான். பாரு, இவங்க எல்லாம் பெரிய பெரிய மகாரதர்கள். அது இல்லாம யுயுதானனும் விராடனும் துருபதனும் பீமனும் அர்ஜுனனுக்கும் ஈக்குவலண்ட். இவங்க வந்து அவ்வளவு பவர்ஃபுல். எப்போ ஒரு மனிதன் வந்து நம்மளோட ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்க எங்களை விட பவர்ஃபுல் அப்படின்னு நினைக்கிறானோ அப்பவே நம்ம வந்து பாதி ஃபெயில் ஆயிட்டோம் இல்ல. இது வந்து ரொம்ப நல்ல ஒரு கான்செப்ட். நம்ம கிட்ட இருக்கிற பவர் தான் நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஒரு டஃப் சிச்சுவேஷன் லைஃப்ல வர்றதுன்னா ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு பார்க்காம நம்ம கிட்ட என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு, இதை வச்சு நம்ம எப்படி வந்து ஓவர் கம், நம்ம சிச்சுவேஷன் என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி எப்படி வரலாம். அதுதான் இந்த ஸ்லோகத்தோட இன்னர் மீனிங்கா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்கள பார்க்காதீங்க. ஐயோ நம்மளை விட அவங்க இத்தனைக்கும் இவங்க சைடு தான் பவர்ஃபுல், பட் அந்த சைடு பார்த்ததுமே அவனுக்கு வந்து நாம் வீக் அப்படின்னு நினைச்சோம். எப்போ நான் வந்து வீக் அப்படின்னு நினைக்கிறோமோ நம்ம டிஃபால்ட்டாக அந்த ஃபெயிலுவர் மோடில் போயிடுறோம்.
நம்மள அறியாமவே நம்ம ஃபெயில்யூரை நோக்கி போகிறோம். ஸோ நம்மளும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நாளைக்கு நெக்ஸ்ட் ஸ்லோகால உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் நிஷா ஹியர், சைனிங் ஆஃப் ஃப்ரம் அறிந்ததும் அறியாததும்.